நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா அங்க தெரியுது பாருங்க, அதான் சரவண பொய்கை. சரவண பொய்கையிலேருந்து அப்படியே வந்து இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை தெரியுது பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிற பாதை. அப்படியே நம்ம வந்துட்டு மேலே போனோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரைட் சைடில் கட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம மேலே ஏறி அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இந்த தடவை காரில் வந்திருக்கோம், பக்கத்தில் போயிட்டு தரிசனம் பண்ணலாம். கிளம்ப போகிறோங்க. ஸோ வண்டி வந்துட்டு இருக்கு, வண்டி வந்ததும் நம்ம வந்துட்டு கிளம்பலாம். சென்னையிலேருந்து 2 நாள் பிளான் பண்ணி திருப்பதி வரைக்கும் போயிருந்தாங்க ஆன்மீக பயணமா. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பழனி முருகருக்கு விரதம் இருந்து மாலை போட்டிருக்கோம் 48 நாள். அதை தொடர்ந்து 20வது நாள் 21வது நாள் நம்ம ஆன்மீக பயணமா நம்ம போயிருந்தது தான் இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல நம்ம போற வழியில இருக்கிற திருவள்ளூர்ல இருக்கிற ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலையும் அதுக்கப்புறம் திருத்தணி முருகர் கோவிலையும் கவர் பண்ணியிருக்கோம். நீங்களும் என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணி வாங்க, போகலாம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. என் பின்னாடி அப்படி நான் காட்டுறேன் பாருங்க. இந்த வீரராகவ பெருமாள் கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுங்க. 5000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு கோவில். இந்த திருத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செஞ்சிருக்காருங்க. திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல தைலான் மேல் காதல் செய்த தானவன் பால் அரக்கன் பொய்யில்லாத பொன்முடிகள் 9ஓடு ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கு ஓர் செஞ்சரத்தால் உருள எய்த வெந்தை எம்பெருமாள் எவ்வுள் கிடந்தானே. ஆமாங்க, இங்க பெருமாள் சயன கோலத்துல நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. நம்ம இப்போ கோயிலோட உற்றாகாலத்துல தாங்க இருக்கோம். 9 காலுக்கு தான் நட திறக்கிறாங்க இந்த கோவில்ல. நட திறந்ததுக்கு அப்புறம் நம்மளும் நயல்ல நின்று நல்லபடியா சுவாமி தரிசனம் பண்ணோம். இந்த கோவிலுக்கு 3 அமாவாசைகள் தொடர்ந்து வந்து பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டா தீராத நோயும் வயிற்று வலி கைகால் நோய் காய்ச்சல் குணமாகும் நம்பிக்கை இருக்கு. தடப்பட்ட திருமணம் நடைபெற குழந்தை பாக்கியம் பெற அனைத்து கவலைகளையும் நீங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற இந்த தலத்துல இருக்க பெருமாளை நம்ம வழிபட்டா நடக்கும்னு நம்பிக்கை இருக்குங்க. நோய்களை வீரராகவர் குணப்படுத்துவார் என்றும் சிகிச்சையின் போது ஏற்படும் வலிகளையும் வேதனைகளையும் இத்தல தாயார் மெல்ல வர கொடுத்து ஆறுதல் படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. சென்னையில இருந்து நம்ம கிளம்பி வந்தோம் பாத்தீங்களா, 47 கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோவில் பிரசாதங்க. இந்த கோவிலோட சிறப்புகள் நிறையவே இருக்குங்க. நான் கொஞ்சம் தான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க திருப்பதி போற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா போற வழியில இந்த கோவில் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. திருவள்ளூர்ல இருக்கிற வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு இப்போ அங்கிருந்து நம்ம இப்போ திருத்தணிக்கு போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆயிட்டோங்க. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருத்தணிக்கு நம்ம ட்ரெயின்ல வந்தோம். கிட்டத்தட்ட 2.5 நாள் டிராவல் பண்ணோம். இப்போ நம்ம வீட்டுல இருந்து 7 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 11:10. நம்ம ஆல்மோஸ்ட் திருத்தணிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே நம்ம கார்ல வந்ததுனால மேலே போயிடலாங்க. இந்த தடவை ஸ்டெப்ஸ்ல போகல, காரை நிப்பாட்டிட்டு சீக்கிரமா போகணும். ஏன்னா வந்து சனிதான் அதுக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா 12 மணி 1 மணிக்குள்ள எந்த டைமும் தெரியல. அதனால போயிட்டு டைரக்டா சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். கீழே இருந்து அப்படியே நம்ம மேலே வந்துட்டோங்க. வந்தோன்னா அப்படியே இந்த வியூ பாருங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தாங்க நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி நம்ம திருத்தணிக்கு வந்தோம். திருத்தணி ஜங்ஷன்ல இருந்து அடிவாரம் வரைக்கும் நடந்தே தாங்க வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம படி ஏறி மலைக்கு மேல போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ள போயிட்டு நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. வந்துட்டாங்க கோவிலுக்கு. போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கூட்டம் செம்ம கூட்டங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரீயாக பார்த்தேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:45. அதுக்கேற்ற மாதிரி க்ரௌடும் அதிகமாக இருக்குங்க. போய் பக்கத்தில் போயிட்டு சீக்கிரமாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும். காலையில கிளம்புனதுலேருந்து சாப்பிடவே இல்லைங்க. இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். அமிர்தமா இருந்தது. நிறையவே கொடுத்தாங்க, நான் ஸ்டாப்பாக கொடுத்துருந்தாங்க. நான் 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டேன். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கோயில் பிரசாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ள பொது தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோங்க.
திருப்புகழ். நம்ம தினமும் பூஜையில திருப்புகழ் படிச்சுட்டு இருக்கோன்றது வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த 21வது நாள் 21வது திருப்புகழ் எப்படி படிக்க போறேன் அப்படின்றது நான் பயந்துகிட்டே இருந்தேன். திருப்புகளை நான் கையோட கொண்டு போயிட்டேன். திருத்தணியில முருகரை தரிசனம் பண்ண லைன்ல நிக்கும் போது இந்த 21வது திருப்புகழ் நான் படிச்சேங்க. ரொம்பவே மனதுக்கு திருப்தியா இருந்துச்சு. சூப்பரான தரிசனங்க. தரிசனம் முடிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கேன். நல்லா உச்சி வெயில். மணி இப்போ கரெக்டாக 1 மணி ஆக போகுது. நம்ம கரெக்டாக 11:50 11:45 நம்ம போனோங்க தரிசனம் பார்க்குறதுக்கு. இப்போ கரெக்டாக ஒரு 1 ஹவரில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம். நீங்களும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா. அடிக்கிற வெயிலில் இந்த ஒயிட்டில் நம்ம நடந்தால் மட்டும்தாங்க கால் கொதிக்காது. மற்றபடி நீங்கள் எதில் போனாலும் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா கால் பொசுங்கி போகுது. நம்ம இப்போ நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. அடுத்து என்ன கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றது எனக்கே தெரில. போகிற வழியில் நான் அப்டேட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். பிரசாதங்க, திருக்கோயிலேருந்து பிரசாதம். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் வருவாங்க. வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதங்கள் இருக்குது. நம்ம இப்போது அந்த முன்னாடி வேல் இருக்கிற பக்கத்தில் நம்ம போக போகிறோம். நிறைய சாட் ஐட்டம்ஸ், சமோசா, மோர், வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குங்க. கோபுரம் அங்கே நடந்து வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபுரம் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம மேலே வருவோம். மேலே அப்படியே இந்த பக்கமாக நம்ம போவோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற உண்டியல் தான் அங்கே ஒரு வேல் இருக்குது. அந்த வேலுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். இப்போ வாங்க அந்த வேல் பக்கத்தில் போகலாம். வேல் தரிசனங்க. இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இதுக்கு நேராக அப்படியே பின்னாடி தான் முருகர் இருக்கார். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோபுரமும் இருக்குது. கோபுரம் இருக்குது பாருங்கள். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா திஷ்டி கழிப்பாங்க உப்பு மிளகால. இந்த வீடியோல நம்ம திருவள்ளூர்ல இருக்கிற ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலும் திருத்தணியில இருக்கிற 5ஆம் படை வீடு முருகர் கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். அதை தொடர்ந்து நம்ம இப்ப கிராஸ் பண்ண போறது ஆந்திராங்க. ஆந்திரால ராமகிரின்ற ஊர்ல காலபைரவர் கோவில் இருக்கு. அங்க வற்றாத நீரூற்று நந்தி வாய் வழியா வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம போற வழியில ஸ்ரீ அஞ்சேரம்மா கண்ணுமா டெம்பிள் இருக்கு. அதை தொடர்ந்து பத்மாவதி தாயார் டெம்பிளையுமே நம்ம திருப்பதியில கவர் பண்ணிருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ கமெண்டோ போட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு சஜஷனா போகும். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.